இன்னொரு மினி டிஷ்வாஷர் வாங்கி உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ. முதல்ல வாங்கின டிஷ்வாஷருக்கும் இப்போ வாங்கின டிஷ்வாஷருக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு நான் ஒரு இதை வீடியோ போட்டிருந்தேன். இப்போ புதுசாக வாங்கின டிஷ்வாஷர் எப்படி பயனுள்ளதாக இருக்குது சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. தண்ணி இது சிங்கில் வந்து தண்ணி இது பண்ணிவிட்டு விம் லிக்விடு இது வேறு லிக்விடு போட்டால் என்ன இது பசை இது விம் லிக்விடு போட்டால் தான் நல்லா இருக்குது. விம் லிக்விடு இதில் கொஞ்சம் ரொம்ப போடக்கூடாது, ரொம்ப போட்டால் பசை ரொம்ப இப்போ இந்த பாத்திரமெல்லாம் எப்படி அழுக்காக இருக்குது பாருங்கள். இதை யூஸ் பண்ணாமல் இந்த பிளேட்டெல்லாம் வந்து கெஸ்ட்டுங்க வந்தால் மாத்திரம்தான் இந்த பிளேட்டெல்லாம் எடுக்கிறது. அதனால் இங்கே இது மேலே இருந்தது இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது, எப்படி க்ளீன் பண்ணி தருத்தன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இது இந்த ஜூஸர் இதையும் போட்டுடலாம். ஜூஸ் அடிக்கணும். இப்போ டிஷ்வாஷரை இது சிங்கில் மாட்டிட்டேன். இப்போ ஆன் பண்ணிட்டேன். எவ்வளோ ஸ்பீடாக அந்த சிங்கு ஃபுல்லாக இதாகுது பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் போட்டால் போதும். ஒரு 10 நிமிஷம் போட்டால் நல்லா க்ளீனாக வந்துடும். அப்புறம் நமக்கு இது முன்னாடி நான் காமிச்சது மாதிரி அது பிறகு வெறும் தண்ணியில் நமக்கு இது நான் வெறும் தண்ணியில் கொஞ்சம் டைம் எடுத்து கழுவுறேன்னு சொன்னால் அதில் உள்ள பசையெல்லாம் வந்து இது நுரையெல்லாம் வந்து பாத்திரத்தில் இருந்து போகணும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் கை வச்சு நல்லா அலசுவேன். இந்த டிஷ்வாஷரில் வந்து வைப்ரேஷன் வேறு இருக்குது. கொஞ்ச நேரம் இப்படி சுற்றிட்டு அதுக்கு பிறகு வைப்ரேஷன் மோடுக்கு போயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிஞ்சு இது நார்மலாக சுற்றுற மாதிரி சுத்தம். இங்கே பாருங்கள், வைப்ரேஷன் மோடு. சத்தம் கேட்குதா உங்களுக்கு? சமைக்கிற பாத்திரமெல்லாம் நான் 10 நிமிஷம் ஓட விட்டு எடுப்பேன். இது ரொம்ப அழுக்கில்லாத பாத்திரம் 10 நிமிஷம் ஓட விட தேவையில்லை. 5 நிமிஷம் அப்படி. இது பால் பாத்திரம் எப்படின்னு சொன்னால், பால் பாத்திரம் வந்து நமக்கு இப்படி சமைக்கிற பாத்திரம் போட்டு ஓட விடும்போது பால் பாத்திரத்தை முக்கி வச்சுட்டு அதே மாதிரி அதில் ஓடும்போதே முக்கி வச்சிடலாம். அதே மாதிரி குக்கரில் சாதம் இது அதில் ஒட்டிகிட்டு இருக்குமில்ல, காஞ்ச சாதம் எல்லாம். அதனால் அதையும் நமக்கு ஓட விடும்போது இப்படி இது
அதிலே முக்கி வச்சிடணும். அதை மிஷின் ஓடி முடிஞ்ச பிறகு பாத்திரங்களை எடுத்த பிறகு அதை நமக்கு அந்த நுரையிலேயே ஒரு இது நமக்கு பாத்திரம் தேய்க்கிற இது ஸ்பாஞ்சு வச்சு அந்த நுரையிலேயே நமக்கு தேய்ச்சா போதும், நல்ல பளிச்சனை ஆகிடும். அப்புறம் சும்மா கழுவி எடுத்தால் போதும். நான் முதல்ல சொன்னது மாதிரி தான் கை வலி இருக்கிறவங்க, இது சோப்பு அலர்ஜி இருக்கிறவங்க, அப்புறம் இது வயசானவங்க எல்லோருக்கும் இது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு இது ஈஸியான மெத்தடு. இது எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வாங்கினது இல்லை, செகண்ட் வாங்கினது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஜூஸ் பண்ணுற இது எப்படி இதாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ சும்மா கழுகி எடுத்தால் போதும். கழுகின பிறகு பாருங்க